Hello friends, இது உங்க தாரிகாஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன ரெசிபி பண்ண போறோம்னா ஈரல் ஃப்ரை, பெப்பர் ஈரல் ஃப்ரை எப்படி செய்யணும்னு தான் பார்க்க போறோம். இதுவரைக்கும் நீங்க தாரிகாஸ் கிச்சன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்ப பண்ணிடுங்க. வாங்க ஈரல் ஃப்ரைக்கு என்னெல்லாம் பொருள் தேவைப்படுதுன்னு பார்க்கலாம். ஈரல் 1/4 கிலோ, சின்ன வெங்காயம் பொடியா நறுக்குனது 10, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, தக்காளி 1 பொடியா நறுக்குனது, 2 ஸ்பூன் பெப்பர் பவுடர், ஜீரகத்தூள் 1 ஸ்பூன், கடுகு தாளிக்கிறதுக்கு, ஜீரகம் 1/4 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, கருவேப்பிலை கொத்தமல்லி தேவையான அளவு, நல்லெண்ணெய் தேவையான அளவு. நாம் செய்ய போகிற பெப்பர் லிவர் ஃப்ரைக்கு ஒரு மண் சட்டி வச்சுருக்கேன். அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு ஜீரகம் போட்டுடலாம். இப்போது வெங்காயம் போட்டுடலாம். நல்லா வதக்கிடலாம். இந்த அளவு வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது போட்டுடலாம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டுடலாம். தக்காளி வதங்கிட்டு இருக்க போதே கருவேப்பிலை போட்டுடலாம். இப்போ ஜீரகத்தூள் போட்டுக்கலாம். பெப்பர் போடுறேன், மிளகுத்தூள். இப்போ ஈரல் போட்டுடலாம். இப்போ ஈரலுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஈரல் நல்லா வேகிறதுக்காக 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன். இப்போது தண்ணி நல்லா கொதித்து வற்றட்டும். அது வரைக்கும் நம்ம மூடி வச்சு வேக வைக்கலாம். பாருங்கள், நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் வற்றி எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்துட்டுருக்குது. ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிடுங்க. உப்பு தேவைன்னா செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட பெப்பர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. காரம் நல்லா சாப்பிட்றவங்கன்னா இதுக்கு மேலே இந்த டைமில் பெப்பர் பவுடர் போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பெப்பர் லிவர் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி டேஸ்ட்டாக செஞ்சு பாருங்கள். எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.